மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பா இவங்களுக்கு யார்கிட்ட இருந்து அதிகமான உதவிகள் கிடைக்கும், அதிகமான உதவி, ஏன்னா உதவி எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும், அது அதிகமான உதவி யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட இருந்து இவங்களுக்கு எப்போதும் ஒரு சப்போர்ட் இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பான்றது அப்பாவை அவர் பேசுறாங்களோ இல்லையோ அப்பாவை ஒரு தெய்வம் மாதிரி, அப்பா ஒரு ரோல் மாடல் மாதிரி மீனராசிக்காரங்க எப்பொழுதும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் என்னன்னாக்கா இவங்களோட ஏதாவது ஒரு உதவி வேணும்னு வச்சுக்கலாம், உடனே அவங்க அப்பா கிட்ட கேட்டால் கிடைச்சிருமானா கண்டிப்பாக கிடையாது. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள்கிட்ட தான் இவங்க கொடுக்கல் வாங்கல் இருக்கும். நண்பர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வச்சிருப்பாங்க. ஸோ எந்த உதவி இருந்தாலும் அப்பா கிட்ட கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே நண்பர்கிட்ட இருந்தது, அவங்க மூலியமாக தான் அந்த கூட்டு பிஸ்னஸ் பண்ணுவது, இல்லைனாக்கா இவருக்கு பாசத்தை அந்த அக்கௌண்ட்டில் போடுறது, அவங்க காசு இங்கே வாங்குறது, இப்படி என்பது நண்பர்கள்கிட்ட அதிகமான பொருளாதார வரவு செலவுகள் அதிகமாக மீனராசிக்காரர்கள் செய்வாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. நீங்களும் செஞ்சுருக்கீங்களா? அப்படியே எங்கள் சேனலுக்கு தம்ஸ் அப் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு போடுங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான சிறப்பான ஒரு டிப்ஸுடன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.